ஹாய் கைஸ், துளசி சோஸ்திரம் பாடுறேன் கேளுங்க. ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை இதனில் விளங்க வந்த மாதாவை, செவ்வாய்க்கிழமை இதனில் செழிக்க வந்த செந்துருவி, தாயாரை உந்தன் தாளினை நான் பணிந்தேன். பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூல கொழுந்தை நமஸ்தே, அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே, ஹரியிடை தேவி அழகி நமஸ்தே, அமைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே, வனமாலை என்னும் அருவே நமஸ்தே, வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே. அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீர் ஊற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றமிட்டு பழங்களுடன் தேங்காய் தாம்பூல தட்டில் வைத்து புஷ்பங்கள் சொரித்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிபிகேசர் கேட்க, மங்களமான துளசி மகிழ்ந்துமாதான் உரைப்பாள். மங்களமாய் எனை வைத்து உபாசித்த பேர்களுக்கு தீவினையை தான் போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன். தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன். அரும்பினியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யத்தை நான் கொடுப்பேன். புத்திரன் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் நான் கொடுப்பேன். கன்னிகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டி வைப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். பக்தர்கள் பூஜை செய்தால் மோட்சபதம் நான் கொடுப்பேன். கோடிக்காரம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கிரகண புண்ணிய காலத்தில் வாளுருவி அந்தனாருக்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன். சத்தியம் என்று நாயையும் சொல்லுமே, அப்படியே ஆகா என்று திருமாலும் அறிக்கையிட்டார். அன்புடனே இணையேற்றி தொழுவோர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவீர் மாதேவி தன்னர்கள். தாயே ஜெகன் மாதா அடியால் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு அடியால் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து கோரும் வரங்களை கொடுத்து அனுகிரகம் செய்ய வேண்டும் தாயே துளசி மாதாவே. இதான் துளசி சோஸ்திரம். முற்றத்தில் துளசி வளர்த்து அதில் தீபம் வச்சு இந்த துளசி சோஸ்திரம் சொன்னால் குடும்பத்துக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது.